சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்களை மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 0779857 நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது, மிக முக்கியமான பில்லியனர் ஒருத்தரோட சொத்துக்கள் முடக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அவர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, எங்க தங்கிட்டு இருக்காரு, அது சம்பந்தமா பார்க்க போறோம். அதற்கான தீர்வுகள் நீதி கிடைச்சதா அப்படின்றதை பார்க்க போறோம். ஒரு காலத்துல சுவிட்சர்லாந்தினுடைய பிரபல மலை ரிஷோர்ட் பகுதி சென்ட் மோரிட்ஸ் இருக்கு இல்லையா, ஆடம்பர வாழ்க்கையினாலே அங்க பல பில்லியனர்கள் இருக்கிறாங்க. அப்படியான ஒரு பில்லியனர் தான் ரஷ்ய பில்லியனர் ஆண்ட்ரே மெல்னிச்சென்கோ. இன்னைக்கு முற்றிலுமே வேறொரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. வங்கியில நூற்றுக்கணக்கான மில்லியன் பிராங்குகள், சுவிட்சர்லாந்துல பிரம்மாண்ட வில்லா, இது எல்லாமே சில மாதங்களுக்குள்ள அவர்கிட்ட இருந்து காணாம போயிடுச்சு. இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? துபாயில் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தான் தங்கிட்டு இருக்காரு. இது ஒரு சாதாரண சொத்து இழப்புன்னு பார்க்கவே முடியாது. 2022 எடுத்துக்கிட்டா ரஷ்ய யுக்ரைன் போர் ஆரம்பிச்சதுல இருந்து ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணாங்க, பல ரஷ்ய ஒலிகார்களுக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. அதுல சுவிட்சர்லாந்தும் இணைஞ்சது இல்லையா? அதன் விளைவாத்தான் சுவிட்சர்லாந்துல மெல்னிச்சென்கோவினுடைய வங்கி கணக்குகள் எல்லாம் முடக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அவருடைய சுவிஸ் இல்லமும் இதனாலதான் பறிமுதல் ஆச்சு. 20 பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்து மதிப்போட உலகினுடைய செல்வந்தர்கள் ஒருத்தர் தான் இந்த மெல்னிச்சென்கோ. இந்த நடவடிக்கையை ஏற்க முடியாம சுவிட்சர்லாந்து அரசையே எதிர்த்து இப்போ நீதிமன்றம் போயிருக்காரு. இந்த வழக்கு இப்போ பெடரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட்டில் தான், அதாவது சென்ட் காலன் நகர்ல விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கு. விசாரணைக்கு அவர் துபாயிலிருந்து வந்திருக்காரு. இருதரப்பும் கடுமையா வாதிட்டுச்சு. இருந்தாலும் சுவிஸ் அரசினுடைய தரப்பில் பேசப்பட்ட முக்கியமான வாதம் என்னன்னா, இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா ஏற்பட்ட மிகப்பெரிய போர் தான் இந்த ரஷ்ய யுக்ரைன் போர். இந்த நிலையில சுவிட்சர்லாந்து தடைகளை தவிர்க்கும் பாதுகாப்பு மையமா மாறக்கூடாது என்றதான் அவங்களுடைய வாதம். அதோட மெல்னிச்சென்கோ என்ன பண்ணி இருக்காரு, ரஷ்ய அரசோட தொடர்புல இருந்ததும் இல்லாம உயர்மட்ட சந்திப்புகளையும் கலந்தாரு. அதற்கான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு வாதிடுறாங்க. இதற்கு முக்கிய ஆதாரமா என்னன்னா, 2022 பிப்ரவரி 24 அன்னைக்கு எடுத்துக்கிட்டா கிரெம்லின்ல ஒரு சந்திப்பு நடக்குது. அந்த நாள்ல விளாடிமிர் புட்டின் 37 தொழில் அதிபர்களை சந்திக்கிறார். அதுல மெல்னிச்சென்கோவும் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்த யூரோகெம் அத்தோட சூயிக் போன்ற பெரிய நிறுவனங்கள் வந்து ரஷ்ய அரசுக்கு பெரும் வருவாயை உருவாக்கிச்சு அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனா மெல்னிச்சென்கோ தரப்பு இதை முற்றிலுமாக மறுக்குது. அவர் இப்போ ரஷ்யாவில் எந்த முக்கிய பதவியிலையும் கிடையாது. நிறுவனங்களிலிருந்து விலகி இருக்கிறது தடைகளை தவிர்க்கிறதுக்கு அல்ல, நிறுவனங்களை காப்பாற்றத்தான் அப்படின்னு அவரோட வழக்கறிஞர்கள் அவர் சார்பாக வாதிடுறாங்க. கூடுதலாக இந்த போரை பாதிக்கிறதுக்கு அவரால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் அவரை குறிவைச்சு எடுக்கப்பட்ட நடவடிக்கை எல்லாம் சட்டபூர்வமா ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வழக்குல ரொம்பவே கவனமான ஒரு கருத்து என்னன்னா, மெல்னிச்சென்கோ குடும்பம் வந்து தங்களை அரசியல் அடிமைகள் போல நடத்தப்படுறோம் அப்படின்னு குற்றச்சாட்டப்பட்டிருக்கு. இது சர்வதேச அரசியலத்தோட பொருளாதார தடைகள் எப்படியெல்லாம் தனி நபர்களோட வாழ்க்கையை மாற்றுதுன்றதை வெளிப்படுத்துது. இப்போ அனைவரோட கவனமும் நீதிமன்ற தீர்ப்பில் தான் இருக்கு. இந்த வழக்கு வெறும் மருத்துவரோட சொத்து பிரச்சனை கிடையாது. இது உலக அரசியல் பொருளாதார தடையத்தோட நடுநிலை நாடா சொல்லப்படுற சுவிட்சர்லாந்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், அதற்கான கேள்விக்குறியாக மாறின வழக்காக பார்க்கப்படுது. ஆனாலும் இறுதி தீர்ப்பு வெளியாகி இன்னும் சில மாதங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.